பைக் ஓட்டணும்னா சைக்கிள் சரக்கு ஓட்டணும். அதனால போலீஸ் துரத்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்களை 4 பேர் துரத்துறானுங்களே. அவனுங்க யாரோ துரத்துறது? பேரண்ட்ஸ் பண்ணுவோம்ல 4 பிளாக் டீ சக்கரையே வேண்டாம். வணக்கம். மாநில செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 2000 மீனவ குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா 25,000 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள எல்லா கடலோர கிராமங்களுக்கும் இந்த 25,000 வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் நிவாரண நிதி பாத்தீங்களா? வாடா போய் அந்த வேலையை பார்ப்போம். நீ வா, நான் பேசுறேன். சரி பார்க்கலாம். மேரிக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடு. கருங்க கசானி எப்படி பாக்குது பாரு. கொல்லி வைக்க குத்துறலாம். நாம வட்டி விஷயமெல்லாம் சொல்லிட்டியா? அதெல்லாம் கொடுத்துருவா, நீ வேலையை பாரு. யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? என் வீட்டுக்காரன் தெரிஞ்சா உன் கடையே இருக்காது. பாலனா பாலனா யாராது? உன் தம்பி வந்திருக்கனா? டேய், என் தம்பி நான் சின்ன வயசுல கொண்டுட்டேன். நீ எந்த தம்பிடா? உங்க சித்தி பையனா? ஓஹோ, சரி நீ வெளியே போய் கடாண்டு நில்றா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரிண்ணா. டேய் போயிட்டியா? போறேன் போறேன். முதல்ல வெளியே போடா. டேய் பாலா, அழகா இருக்கடா. சும்மா அதிர்ந்து இல்ல. ஐயோ எங்க வச்ச? ஐயோ விக்கி விக்கி இருக்கு. ஐயோ மடப்பையன் என் மயில் எடுத்து போயிட்டானா? இவ்வளவு தங்கத்தை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்த வந்தானே தம்பின்னு சொல்லிக்கிட்டு. இப்ப ஹெல்மெட் தரணுமா? ஹெல்மெட் ஹெல்மெட் மண்டையில பயிர் போச்சு. ஹெல்மெட் தூக்கி போட்டா இப்ப அந்த ஹெல்மெட் எங்க தர்றது? அதான் 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 உடாதுடா, காய்ச்சி போடுறா. நம்மள தொத்தலையா? இவ்வளவுதான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, நம்ம விக்கியதான் இது. யாரும் அவனை ஊருக்குள்ள வர சொல்லுங்க. நானே இந்த ஊர்ல என் மொட்டத்தில அவனை சொல்லிட்டு விக்க வச்சு சுத்திட்டு இருக்கிறேன். நீ புதுசா ஒரு மொட்டத்தில் இல்லடா. நம்ம குடும்பத்துல எல்லாருமே இனிமே ஊருக்குள்ள ஊர் போய் அதுல பிடிச்சவன் உயிரை பிடிச்சப்பா. ஐயோ சரக்கு கேட்டா தேவையில்லாதெல்லாம் பேச. அவ்வளவுதானப்பா, உட்காருப்பா. நான் வாங்கி தரேன், உட்காருப்பா. உட்கார் தாமஸ். ஏய், ஒரு ஆஃப் 2 கிளாஸ் வாட்டர் பாக்கெட் கொண்டு வாடா. இருப்பா வைடா.
சாப்பிடுப்பா, எவ்வளவு நாள் வாங்கி தரேன். ஏன் டென்ஷன் ஆகுற? இந்தா சரக்கு சாப்பிடுப்பா. மெதுவா 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 சாப்பிடுப்பா. தாமஸ் ஏன்பா நல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. இல்ல ஏதோ இருக்குதுப்பா, எனக்கு தெரியும். ஏன்பா சொல்ல மாட்டேன்ற? ஊத்து. ஏதோ இருக்கு தாமஸ், சொல்லு தாமஸ். ஒன்றும் இல்லைன்றல்ல. சும்மா சொல்லு தாமஸ். நான் தானே தாமஸ். ஏதோ இருக்குது தெரியும் தாமஸ். சாப்பிடு தாமஸ். தாமஸ், நானும் சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஏற்கனவே சொப்பன சொன்னதே நீ நம்பல. இதுல நான் சொன்னா நம்பவா போற? சும்மா அவனே நொந்து போயிருக்கான். ஆமா தமசு, நீ ஏன் இப்படி இருக்க? ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி. சரியா தானே பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு போய் டேய் லொடுக்கு கூப்பிடுறா. ஏய் லொடுக்கு வாடா. ஏய் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து போனோம், பசியில இருப்பாருடா. டேய் சீங்க வா. ஏய் சாப்பிட போலாம்டா. தாமஸ் சோகமா இருக்காப்ல, எல்லாம் காமெடி பண்ணி சிரிக்க வை. டேய் நான் என்ன சாரிங் சாப்பினா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அவன் சிரிக்க வைக்க முடியலடா. நான் என்னடா பண்ணி சிரிக்க வைக்கிறது? ஏய் மச்சி, ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுறேன். பசிக்கிற நேரத்துல பாட்டா? என்னடா நீ? டேய் ஐயோ. கைதே பாட்றா. கைதே என்ன மச்சி? ஐயோ கைதே அட கைதே நீ காலிலே குடுறா அந்த பைதே. அங்கே ஒரு குழந்த குயாமியா நைதே, அத பார்த்து அவங்க அம்மா படிக்கட்டுல இருந்து உயிதே. கைதே அட கைதே நீ காலிலே குடுறா அந்த அண்ணா சாப்பாடு வெயிட் பண்ணிறாரு. பாட்டு பாடிறோம் போடா. ஏய் இவ கூட நான் திருப்பி மீட்டிங்கா? சாப்பிட கூப்பிட்டான். ஒன்னும் சொல்லவும் மாட்டான், ஒன்னும் பேசவும் மாட்டான். போங்கடா சாப்பிட போங்கடா. வா தாமஸ், வா சாப்பிட போலாம். வாடா வாடா. பெட்ஷீட் கூட நீ பெட்ஷீட் இல்லாம தூங்குற கூட. ஏய் ஏய் என்ன எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் படுக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம தேட்டர்ல 3 ஷோ நடக்க போகுது. எவனும் தூங்க கூடாது. அண்ணன் நாளைக்கு காலைல பையில வெளில போறாருல, எல்லாம் ஜாலியா இருக்க வேணாமா? ஏய் மச்சான் லொடுக்கு, நல்ல கானா ஒன்று எடுத்து விட்றா. கைதே எப்ப பார்த்தாலும் கைதா கைதான்னு பாட்டு பாடின்னு. இனிமேல் பாட்டு கிட்டு பாடினா உள்நாக்குல சூட வச்சிருவேன். கானா பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்காருடா. இப்ப பாடுவார் பார். என்ன பாண்ண எப்படி பாருங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? யார் பாவங்களா? எல்லாம் நம்ம ஊர் பசங்கப்பா. எதையும் துணிஞ்சு போடுவாங்கப்பா. இது போடலையாப்பா? அண்ணே ஒன்னும் போனியாங்கண்ணே. 4 பேர் இருக்காண்ணா. போங்கப்பா, எங்க சண்டை போடாதீங்க. சரிங்கண்ணா. எப்படிண்ணே மாடு மாதிரி வச்சிருக்கீங்க எல்லாரையும்? ஏய் இவனே ஒரு அல்லக்கு. போடா வாங்க அப்படியே வாப்பா. என்ன சாப்பிடுறீங்கண்ணா? உனக்கு என்ன வேணாலும் சொல்லுப்பா. சரி பீரா பிராந்தியா? பிராந்தியா புல்லு. புல்லா? தம்பி காசு வாங்கிக்கப்பா. க்ளீன் பண்ணு. பாருண்ணே கல்யாணம் பண்ற ஐடியா இல்லையா? அட கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான். ஆனா எனக்கு டெய்லி ஃபர்ஸ்ட் எய்ட் தான்ப்பா. டெய்லி ஒரு வீட்லயும் விருந்தம் போல் இருக்கு. ஆமா, ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது நம்ம கடைக்கு ஏத்தாம இருக்காப்ல தாமஸ் தெரியும்ல? அதான்பா கடலுக்கு போகல மீன்கார தாமஸ். அவன் பொண்டாட்டி மேரி. கொஞ்சம் இரு. அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகு. ஆளை பாத்தீங்கன்னா சும்மா அம்சமா இருப்பா. அவரை என்ன பண்ண தெரியுமா? அட பாவி, மேரி அக்கா எனக்காக தான் சிவாயிட்ட போன்ல பேசினாங்க. ஹாய். என்ன என்னங்க அவசரம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இந்த கனகா இல்ல கனகா பொண்ணு. ஏங்க அவளுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க. ஏய் நடி உனக்கு படி. அக்கா பாருங்க அக்கா. ஏன்பா அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காட்டலாம் வந்திருக்கேன். என்னது? இதெல்லாம் நடந்த மாதிரி நான் தான் மேல கதை கட்டி விட்டேன். அட பாவமே, நீ சொன்னதை நம்பி நான் 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டேன். கர்த்தர் கூட அதை மன்னிக்க மாட்டாரு. கல்யாணம் பண்ணாலே எல்லாரும் கைதி தாண்டா.
போறான்? அவனுக்கு 2 கொம்பு மட்டும் வச்சான் ஒனிடா டிவி விளம்பரத்துல வர்ற மொட்டை மாதிரியே இருப்பான். மச்சான் அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குடா. எனக்கு அவன் தலையில ஆவாயில் போன போல இருக்குடா. மச்சான் ஆமா இல்ல ஆம்லெட்டே போடலாம்டா.